விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கியது. முன்னதாக தபால் வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முன்னிலை. கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டை முன்னிட்டு 100 ரூபாய் நினைவு நாணயம் வெளியீடு. மத்திய அரசிதழில் வெளியீடு. கர்நாடக அணைகளில் இருந்து காவிரியில் 7257 கனஅடி தண்ணீர் திறப்பு. தமிழகத்திற்கு காவிரியில் தினசரி 1 TMC தண்ணீர் திறக்க உத்தரவிட்ட நிலையில் கர்நாடகா கண் துடைப்பு. காவிரி ஒழுங்காற்று குழுவின் உத்தரவை ஏற்க மறுக்கும் கர்நாடக அரசுக்கு தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தமிழக விவசாயிகள் நலனை கருத்தில் கொண்டு திமுக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். தமிழக அரசின் மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதாவிற்கு ஆளுநர் ஒப்புதல். மதுவிலக்கு திருத்த சட்டம் விரைவில் அரசிதழில் வெளியீடு. தமிழகத்தில் இன்றும் மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தென்காசி மாவட்டத்தில் தொடர் மழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. மதுரை பள்ளி மாணவன் கடத்தல் வழக்கில் மேலும் 3 பேர் கைது. இதுவரை முன்னாள் காவலர் உட்பட 5 பேரை கைது செய்து விசாரணை. முக்கிய குற்றவாளிகளை தேடும் போலீசார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் நிலத்தை அளவீடு செய்ய சென்ற சர்வேயர்களுக்கு அரிவாளுடன் கொலை மிரட்டல். வீடியோ வைரலான நிலையில் வருவாய்த்துறையினர் அதிர்ச்சி. கோவை மேட்டுப்பாளையம் அருகே தனியார் பேருந்து மோதியதில் சாலை ஓரத்தில் இருசக்கர வாகனத்தில் அமர்ந்திருந்தவர் உயிரிழப்பு. நெஞ்சை பதற வைக்கும் சிசிடிவி காட்சி. சிவகாசி காளையார்குறிச்சி தனியார் பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4ஆக உயர்வு. விருதுநகர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சங்கரவேல் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. திருச்செந்தூர் கோயிலில் பராமரிப்பு பணி காரணமாக வரும் 17ஆம் தேதி முதல் தங்க தேர் விழா தற்காலிகமாக ரத்து. கோயில் நிர்வாகம் அறிவிப்பு. முகேஷ் அம்பானியின் மகன் ஆனந்த் அம்பானியின் திருமண நிகழ்ச்சியால் விழாக்கோலம் பூண்ட மும்பை. தொழிலதிபர்கள், திரைப்பிரபலங்கள், வெளிநாட்டு தலைவர்கள் என பல்வேறு தரப்பினர் பங்கேற்பு. அம்பானி வீட்டு திருமண விழாவில் ஹிந்தி பாடலுக்கு நடனமாடிய நடிகர் ரஜினிகாந்த். அனில் கபூர், ரன்வீர் சிங்குடன் இணைந்து நடனமாடிய வீடியோ இணையத்தில் வைரல்.
ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் 20 ஸ்டார்லிங் செயற்கைக்கோள்கள் செயலிழக்கும் அபாயம். சுற்றுவட்ட பாதையில் சரியாக நிலைநிறுத்தாததால் வளிமண்டல ஈர்ப்பு விசையால் இழுக்கப்படும் சூழல். நான்காவது T20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஜிம்பாப்வே அணிகள் இன்று மோதல். இன்றைய போட்டியில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்ற இந்திய அணி முனைப்பு. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அபார வெற்றி. 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் முன்னிலை. விம்பிள்டன் டென்னிஸ் அரையிறுதியில் ஜோகோவிச் அல்காரஸ் வெற்றி. மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் கிரஜிகோவா பவுலினி இன்று பல பரீட்சை.